என்னம்மா நம்ம பேங்க்கு கொள்ளைக்காரங்க வந்துட்டதுனால லாக்கர்ல இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார், நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம், அதனால தான் எல்லா நகையும் எடுத்துட்டேன். ஒரு தடவை இங்க கொள்ளைக்காரங்க வந்துட்டதுனால இனிமே நிச்சயம் வரமாட்டாங்க. சீக்கிரம் நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். நீ எங்க ஓடி போயிடாத தேடா. போலாம் சீக்கிரம் குயிக் குயிக். ஐயோ துள்ளி குதிச்சு ஓடுதுங்களே, மனசுல இளமேன் நினப்பு. யாரும் செய்யக்கூடாது. தொப்பிக்க யாராவது நினைச்சீங்க என்ன பாக்குற? சுத்த சொல்லிடுவேன். பணத்தை எடுத்து கொடு. அவசரப்பட்டு சுற்றாதீங்க, யாரும் நவராதீங்க, அப்படியே இருங்க. யோ கேஷியர், பணத்தை எடுத்து குடியா. அப்பாடா, பிளான் பண்ண மாதிரி 6 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. டம்மி துப்பாக்கிய பார்த்து நல்லாவே பயப்படுறாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். ஹலோ, ஆர்டி போலீஸ் ஸ்டேஷனா சார்? சார், இங்க பிசிசி பேங்க கொள்ளடிக்க போறாங்க சார், பட்ட பகல்ல. என்னது, பேங்க் கொள்ளடிக்கிறாங்களா? என்னது, பேங்க கொள்ளடிக்காங்களா? பிசிசி பேங்க் கொள்ளடிக்கிறாங்க. நான் போய் சார் 20 நிமிஷம் ஆகும் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன், நான் உடனே கிளம்பி போறேன். ஏய், பணத்தை எடு. தந்துறேன். ஆயிடுச்சு, இந்த நேரம் பார்த்து கார் வேற மக்கர் பண்ணுது. எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. என் பர்சலுக்கு பணம் வேணும் சார். ஐயோ, எனக்கு ஓசிடி வந்துருச்சு. ரிகர்சல்ல சமாளிச்சேன், இப்ப என்னால முடியலையே. முகமூடியோட இன்பா முகத்தை பார்த்தா நல்லாவே இல்லையே. இப்ப அவன் முகமூடிய கைட்டணும் போல இருக்கே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இப்ப அந்த முகமூடிய கலட்டணுமே. என்ன, யாராச்சும் சுட வராங்களா? முடியலையே. போய் பணத்தை எடு, என்கிட்டே வர. முகமூடிய கலட்டுனா முகம் தேய்ச்சிரும், ஆனா கலட்டுனா தானே என் மனசு அடங்கோ. என்ன பண்ண? அடி பாவி. ஓ நீயா? இந்த பொம்பளையா? இந்த லேடியா? ஐயோ, அந்த லில்லி ஏன் அப்படி பண்றா? ஆமா, நானே தான். அப்போ அந்த 2 பேரும்? ஆனா இவங்க பில்லா ரங்கா 2 ரவுடிகளோட வந்திருக்கேன். சுட்டு தள்ளிடுவேன். இல்ல இல்ல, நானும் பொம்பளை தான், பாருங்க. இன்னொரு பொம்பளை காட்டுறேன். நான் இல்லடி, மாட்டி விட்டுட்டாளே. சும்மா கருவத்துக்கு இந்த கழுதை காட்டினாதான் எனக்கு மனசு அடங்கும். எடி எடி, மாட்டணும் போ. பொம்பளைங்க அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. பொம்பளைங்களுக்கெல்லாம் முகமுடி நல்லாவா இருக்கு? பொம்பளைங்களா? இவங்க துப்பாக்கி காட்டியா பயந்துட்டு இருக்கீங்க? யோ, இத்த தண்டி இருக்கல்ல, போய் புடி. என்ன, பொம்பளைங்க சுட்டா துப்பாக்கி சுடாதா? அசைஞ்சீங்க சுட்டு தள்ளிடுவேன். நாங்க தான் 5 நிமிஷத்துல போயிடுவோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ, நம்ம மூஞ்சி எல்லாம் கேமராவுல தெளிவா தெரிஞ்சிடுச்சு. நல்லா அழகா தெரியறமா. இவன் ஒருத்தி. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க எல்லாம் தப்பா நினைக்க கூடாது. என் மருமகளுக்கு ஓசிடி வியாதி இருக்குன்னு சொன்னல, அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. இப்படி ஒரு வியாதியை வச்சுட்டு எங்க கூட எதுக்கு வந்த? ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். மாட்டி விடுறதா ஹெல்ப்பா? என்ன பேசிக்கிறாங்கன்னே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. போலீஸ் வரதுக்குள்ள காரியத்தை முடிக்கணும். சைனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நம்பர் 2 பாம் எடுத்துட்டு வா. ஓகே, நம்பர் 1. யாருக்கும் டுபாக்கூர் பாம்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இத பாத்தீங்களா? ரிமோட் பாம். ஒரு அழுத்துன மொத்த பேங்க் இடிச்சு தரமட்டம் ஆயிடும். நாங்க தற்கொலை பட, எங்க உயிரை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாம தற்கொலை படையா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், நம்பர் 2 போய் பணத்தை எடுத்துட்டு வா சீக்கிரம். எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கட்டுதானே, எடுத்து வை. 3 4 5 6 இன்னும் இருக்கு மேடம். இது போதும் எங்களுக்கு. மிச்ச தனியே வச்சுக்கோ. எனக்கு வேணாம். உனக்கு வேணாமா?
அப்ப இது கள்ள நோட்டா? ஐயோ சத்தியமா நல்ல நோட்டு மேடம். ஓ, அப்ப நீ நல்ல பையனா போய் அங்க நில்லு. சரிங்க மேடம். பேக்ல சுற்றாதீங்க. சொன்னவன போயிட்டா எல்லாரும் பயப்படுறாங்க. ஏய், பயத்துல ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கியா? நான் எங்க சுடுவேன்னு எனக்கே தெரியுது. போயிடுங்க. எங்கேயுமே சுற்றாதீங்க மேடம். போடா போ. போற வழியில போயிடுவான் போல இருக்கு. வெளியில சைனா கார் எடுத்துட்டு வந்திருப்பா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ போலீஸ் வந்துருச்சே, செத்தோம். ஐயோ போலீஸ். மாட்டிக்கிட்டோம். ஐயோ போலீஸ் வந்துருச்சு, போலீஸ் வந்துருச்சு. நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும். வா வா வா. ஐயோ எவன்டா போலீஸ் ஃபோன் பண்ணாரு? சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். எத்தனை பேர்? 3 பேர் உள்ள போனாங்க சார். ஒருத்தன் கார்ல இறக்கி விட்டு போயிட்டான் சார். கார் டிரைவர் பத்தியா? பார்த்தேன் சார். பார்க்கிறதுக்கு ஒல்லியா தனுஷ் மாதிரி ஒரு தினுசா இருந்தா சார். புழல் ஜெயில் கன்ஃபார்மா? போலீஸ் உங்களை காப்பாத்தும், எங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகணும் கனவுல கூட நினைக்காதீங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஆமா, போலீஸ் லேட்டா வருவாங்கன்னு தானே பிளான் பண்ணோம். இப்போ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்களே, இப்போ என்னடி பண்றாங்க? ஆமாண்டி, எல்லாமே உன்னாலதான். நீ முகமுடிய கழட்டி டென்ஷன் பண்ணனால தான் எல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களே, இப்போ என்னடி பண்றது? ஐயோ உன்னால தாண்டி பிரச்சனை. நீ தாண்டி ஐடியா சொல்லணும். ஒரு ஐடியா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் சரண்டர். என்னது சரண்டர் ஆவறதா? சரண்டர் ஆவறக்கா? உள்ள வந்தோம், பணத்தை எடுத்து வெளியில போறோம். ஓ இங்க வாயா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பேங்க்குக்கு பணம் போட. பேங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கய்யா. குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்க. குண்டடிப்படி சாவ போற. போய் அந்த பக்கம். சரிங்க சார் அதான் சார் பேங்க்ல கொள்ளடிக்கிறவங்க கார்ல இறக்கி விட்டு போறாங்க. யாரு இவன்? ஆமா சார். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? பேங்க கொள்ளடிக்காங்கன்னு சொன்ன டோட்டல் பாடியை ஆடி போய் நிக்கிறாரு. இந்த வீக்கான பாடியா ஸ்ட்ராங்கா காரை ஓடிட்டு வந்துச்சு சார். யோ, நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்க இன்ஸ்பெக்டர் என்ன கேனப்பையில? யார் கொள்ளக்காரன் யார் வெள்ளக்காரன்னு பார்த்தாலே சொல்லிடுவாரு. இல்ல சார், இவளே போதும் போல் இருக்கு. சார் இவர மாதிரி தான் சார் இருந்தது. ஒல்லியா ஒல்லியா இருக்கிறவன் கொள்ளக்காரனா இருப்பானா? ஆக்சுவலா எனக்கு காரே ஓட்ட தெரியாதியா? உனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பார்த்தாலே தெரியுது. உள்ள போய் திருடங்கள்லாம் பிடிச்சிருவீங்களா? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அது நானும் இன்ஸ்பெக்டரும் பாத்துக்கோ. சரிங்க. போய் அங்க நின்னு வேடிக்கை பாரு. போ. இருக்கட்டுங்க. கோ 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 ஃபாஸ்ட். முறைக்கிறானே. என்ன லுக்கே போயா. என்ன நடக்க போகுது நமக்கே தெரியாது. நாம பிளான் போட்ட மாதிரி ஏரியா இன்ஸ்பெக்டர் லேட்டா தான் வரேன். சார், ஏரியா இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். சார் கொள்ளக்காரங்க சொல்லலாமா? போலீஸ் தான் ஃபோன் பண்றாங்களா? போன்ல நான் பேசிக்கிறேன், நீ இங்க பாத்துக்கோ. வெளிய பாக்குறேன். ஓ, என் ஓசிடி மருமகளும் வந்திருக்கான். சைனாவா கூட்டத்தோட நிக்கிறான். எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான் பாரு. ஐயோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹலோ. ஏய், உங்களை போலீஸ் சுத்தி வளைச்சாச்சு. சுத்தி வளைச்சிடுச்சா? என்ன பொம்பளை குரல் கேக்குது? நான் உள்ள வந்தேன் வை, சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், இங்க எத்தனை பேர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? என்ன கலவரமா இருக்கா? நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ மேனேஜர்கிட்ட பேசு. யோ மேனேஜர், இங்க வாயா. கூப்பிடுறாங்க, போறேன். தப்பிச்செல்லாம் போல, அவங்க தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? இங்க நடக்கிற டெரர் விஷயத்த போலீஸ் கிட்ட தெளிவா சொல்லு. சார், நான் பேங்க் மேனேஜர் ராஜகோபால் பேசுறேன் சார். நான் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் பேசுறேன். போன வாரமே நீங்க சொன்னீங்க இந்த பேங்க்ல எல்லாம் கொள்ளடிக்க ஒரு ஏக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வேற ஒரு செட்டப்ல இருந்ததுனால அதை கவனிக்காம விட்டுட்டேன். சார், எங்களை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். என்ன சார் மிரட்டுற? நீங்க மிரண்டு போயிருக்கீங்க. இல்ல, உள்ள 3 வயசான பாட்டிங்க இருக்காங்களா, கையில துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க. அந்த முஸ்தபா சொன்னது சரியா போச்சு. கோட்டை விட்டமே சார்,
பாட்டிங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து கொள்ளையடிக்க அமைச்சிருக்காங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் இயக்கமா இருக்கும் சார். எந்த இயக்கம்னு கேளுங்க சார். ஆமா, அந்த கிழவிங்க எந்த இயக்கம்னு சொன்னாங்க? அது சார், உங்க ஏக்கத்துக்கு பேர் என்ன? வந்து கீரை கொய்தா. கீரை கொய்தா. கீரைய பிச்சை எடுக்கிற மாதிரி தலையை பிச்சை எடுத்துருவோம். சார், கீரை கொய்தாவா சார்? கீரை கொய்தாவா? விதவிதமா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க சார். ஆமா சார், கையில ரிமோட் வச்சிருக்காங்க. இவங்க இதே பேங்க்ல பணத்தை கொடியா லேலே இந்த ஆளை கூட்டிட்டு போ. வாடா மங்கூஸ் மண்டை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாடா. கேட்டில்ல, மரியாதையா எங்களை வெளியில போக விடு. வா. மேடம், எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்திருக்கலாம்ல. அவசரப்பட்டு ஏக்கத்துல சேர்ந்து இவ்வளவு பெரிய துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு நீ வந்துட்டீங்களே. பேசாத, உன்னாலதான் எல்லாம். நீ செஞ்ச காரியத்தால எனக்கு டிப்ரெஷனே வந்துருச்சு. இனிமே துப்பாக்கி தான் பேசும். உள்ள துப்பாக்கி மட்டும் இருந்தா ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா உள்ள பாமெல்லாம் வச்சிருக்காங்களாம். வெட்டிச்சு செதறிச்சுன்னா எலும்பு கூட மிச்சம் கிடைக்காது. என்ன சார், பண்றது? கீரை கொய்தானா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். அவங்க ஆளை கொன்னுட்டு வாயில கீரையை வச்சுட்டு போயிடுவாங்க சார். கொண்டுட்டு போக வேண்டியதானே, அது என்ன வாயில கீரை வைக்கிறது? வாய்க்கரிசி மாதிரி இது வாய் கீரை சார். என்ன நீ கீரை கொய்தா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? நல்ல வேலை நம்ம இந்த பேங்க்ல தான் பணத்தை தொலைச்சோன்னு அந்த மேனேஜர் சொல்றதுக்கு வாய் திறக்கிறதுக்குள்ள நான் அவங்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டேன். இல்ல போலீஸ்காரன் இந்நேரம் நம்ம ஜாதகத்தையே எடுத்திருப்பான். ஐயோ, அதுக்காகத்தானே நம்ம தீவிரவாதிக மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க. போலீஸ் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது கீரை கொய்தா குரூப் தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டுமா? ஐயோ, இந்த பொம்பளைங்க மரக்கழண்டு போய் தீவிரவாத இயக்கத்திலே சேர்ந்துட்டாங்களா? இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க இயக்கத்தை பத்தி பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டுக்குங்க. இவங்க கீரை கொய்தால சேர்ந்தது என்னாலதான் நீங்க மாட்டி இருக்க உங்களுக்கு தெரிஞ்சது. ஃபினிஷ். ராஜகோபால், கொள்ளடிக்கிறதுக்கெல்லாம் ரிஹர்சல் பார்த்தோம், தப்பிக்கிறதுக்கு ரிஹர்சல் பார்க்காம விட்டுறோம். யாருக்கு தெரியும் நாம இப்படி மாட்டுவோம்? நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ உள்ள இருக்கிறவங்க பேகு போனு எல்லாத்தையும் புடுங்கி வை. போலீஸ்காரன் போன் பண்ணும்போது நான் எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கேன். அந்த கேப்ல நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா வரும். என்ன இங்க நிக்கிறீங்க? இல்ல, உள்ள 3 பேரை மாட்டிட்டாங்க. ஐயோ, என்ன வேற ஒருத்தன் பார்த்துட்டான். ஐயோ, பாத்துட்டானா? ஐயோ, ஏன்டா கத்துற? இவங்க தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டுப்போம், அப்பதான் தப்பிப்பாங்க. சார், உள்ள கொள்ளையடிக்க போனவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயோ, உள்ள ஏதோ கீரை கொய்தாவா 3 வயசுக்கு இந்த பாட்டிங்க இருக்காங்க. வயசான பாட்டிங்க இருக்காங்க. எப்படியாவது எங்க ஆபரேஷன் டீம் மூலமா அவங்க சேஃபா வெளியே கொண்டு வந்துருவோம். ஆமா, ஓகே? பெரிய ஆபரேஷன் பண்ணி எங்க இன்ஸ்பெக்டர் உயிரை கொடுத்து அந்த பாட்டிங்களை நாங்க பிடிச்சிருவோம். சைனா, நம்ம பாட்டிங்க முகமுடி தானே போட்டுட்டு போச்சுங்க. அப்புறம் எப்படி கிழவிங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒவ்வொரு கிழவியும் ஒவ்வொரு ஷேப், அந்த ஷேப்பை வச்சு பாட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த ஆட்டம் சரிபட்டு வராதுன்னு. கரெக்ட். சரி, அவங்க ஏதோ கீரை கொய்தா இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அது ட்விங்கிளுக்கு ஏதோ பேதி ஆயிருக்கும், இல்ல பீதி ஆயிருக்கும். அதான் கீரை கொய்தா இயக்கணும் உளறிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை உங்களை பத்தி ஏதாவது உளறி இருப்பாங்க. ஏய், பைய வச்சுட்டு போ. இல்ல என்கிட்டயே இருக்கு. ஏய், பைய வச்சுட்டு போன்னு. ஐயோ, போ போ, சுத்தி கேட்டு யாரு போலீஸ் டிவி காரங்க இவ்ளோ பெரிய கூட்டம் நிக்குதே. இந்த கூட்டத்தை தாண்டி எப்படி தப்பிச்சு போறது? பிசிசி பேங்க் கொய்தா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் துப்பாக்கியுடனும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளுடனும் இருப்பதால் காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஹரிஹரன், பேங்க்ல 3 பாட்டிங்க கொள்ளையடிக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதை பத்தி இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க? ஹரிஹரன், கேக்குதா? ஹரிஹரன், 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 மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹரிஹரன், மண்டே ஆட்டாம இதை பதில் சொல்லுங்க. 3 வயதான பெண்மணிகள் இந்த கொலையில் ஈடுபட்டு இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹரிஹரன், நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணும்போது காது நல்லா கேட்கணும்னு சொன்னீங்க. என்னையாச்சு உனக்கு? ஏதாச்சும் சொல்லுங்க. ஹரிஹரன், ரொம்ப நேரமா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது பேசி தொலையா? பேச போறீங்களா இல்லையா? ஹரிஹரன்,
வணக்கம் சார். மொத்தம் எத்தனை பேர் சார் நான் என் ஒய்ஃபு, என் குழந்தை, என் மாமே, மச்சான், என் வேலைக்காரி, மொத்தம் 6 பேர் சார். பேங்க் உள்ள எத்தனை பேர்? ஓ அதை கேட்குறீங்களா? உள்ள மொத்தம் 32 பேர் சார். 20 பேர் பேங்க் ஸ்டாஃப், ஒரு 12 பேர் உள்ள. சப் இன்ஸ்பெக்டர் சிவகாமி ரிப்போர்ட்டிங் சார். உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் சார். ஏன் என்கிட்ட காட்டல? பேங்கோட ப்ளூ பிரிண்ட் சார். ப்ளூ பிரிண்ட் புடிங்க சார். சீக்கிரம் விடுமா. இது என்ட்ரன்ஸ் சார். இது எக்ஸிட் சார். இது ரைட் சார். அது லெஃப்ட் சார். இது சென்டர் சார். இது பேங்க் பார்த்தாலே தெரியுதா? இதுக்கு எதுக்கு ப்ளூ பிரிண்ட்? சாரி சார். இதை பாருங்க, உள்ள இருக்கிற ஸ்டாஃபோட டீடைல், உள்ள போன கஸ்டமர்ஸோட டீடைல் எல்லாத்தையும் உடனே எடுத்துவாங்க. ஓகே, இன்வெஸ்டிகேட் சார். போற போக்க பாரு. வெரி குட் சார். இவளெல்லாம் போய் பாராட்டிட்டு வெரி குட்ன்ட்டு இவளெல்லாம் நம்பாதீங்க சார். இவளெல்லாம் ஓவர் பில்டப் சார். என்ன நம்புங்க சார். இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் ஏகம்பரத்தை நம்புங்க. நான் நெருப்பு சார். இந்த ரேஞ்ச் டயலாக்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆமால. அப்புறம் தண்ணி சார். ஒரு சொம்புலே குடுத்துலாமே தண்ணி. அப்புறம் சொம்பு சார். எதை சொன்னாலும் அதை பில்டப் பண்ணிக்கிட்டு பஞ்சு டயலாக் பேசுறதா போலீஸ் வேலை. இவன் யாரோ புதுசா கோட்டு போட்டுட்டு வந்து பிளான போட்டுட்டு இருக்கா. ஏகாம்பரம், சுத்தி மீடியா நின்றுட்டு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்டோட மான மரியாதை உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாருக்கும் எந்த பேட்டியும் கொடுக்க கூடாது. ஓகே சார். ஆனா ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார். பேட்டி கொடுக்கறதா வரீங்களா? உள்ள போய் பிடிச்சிருக்கணும். நேரம் பாட்டிக்கு பாம்பெல்லாம் வச்சிருக்காங்க சார். 3 பாட்டிங்க உள்ள போயிருக்கு. கிளவிங்களை பிடிக்க முடியாம உட்காந்து பேட்டி கொடுத்துருக்க. மேடம், என்ன வயசான காலத்துல நிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கைய மட்டும் கொஞ்சம் இறக்கிக்கலாமா? ஏன் மல்லாக்க படுத்து தூங்கிக்கியா? ஹே, என்ன தூங்க சொல்ற? நீ சும்மா இரு. இவனுக்கு நின்னுட்டு இருந்தாதான் ஏதாவது ஏடா கூட பண்ணுவானுங்க. படுத்தானுங்கன்னு வை, ஏந்திரிக்கவே மாட்டானுங்க. அதான் நமக்கும் சேஃப். யோ, ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஷட் அப் பண்ணுங்க. இவங்க ஓவியா ஃபேன் போல இருக்கு. வெளியே போலீஸ்காரனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் பாத்துட்டு வரேன். நீ இவங்களை கவனி. சரி சரி, போயிட்டு வா. போயிட்டு வா. அப்பா வா, அங்க போலாம். சுற்றுவேன். ஆமா, யோ கையடியா. பொண்டாட்டி கூட தூங்குற நினைப்பா இப்படி கிட்ட வர? கோட்டி, இதெல்லாம் தப்பு. அது ஏன் ஆளு பொண்டாட்டி நினைச்சாவல சார். பொண்டாட்டி மேல எவன் சார் ஆசையா கைய போடுவான்? உங்க ஆளுன்னு தெரிஞ்சுதான் கைய போடுறான். அவன் புண்ணிய கோடி இல்ல, புண்ணிய கேடி. நீ லோன் வாங்க மாட்ட, லோன் அலையத்தான் போற. ஏய், படுத்து தூங்க சொன்னா பட்டிமன்றம் நடத்துறியா? சீ, வாய மூடு. ஓகே ஓகே மேடம். ஐயோ, இவன் பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. இவன் மட்டும் பிக் பாஸ் ஷோக்குள்ள போனா ஒருத்தரும் உள்ள இருக்க முடியாது. எல்லாருமே ஓடிடுவாங்க. யாரோ ஒருத்தங்க மோசமான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்காங்க. வாசம் தாங்க முடியல. வாசம் இல்லம்மா, கெட்ட வாடை. கூவத்துல சுனாமி அடிச்ச மாதிரி கப்பு. யாரா இருக்கும்? சார், எஃபெக்ட்டுக்கு காரணம் நான் தான் சார். ஆமாம் சார், குசுமாரன் பேரை மாற்றினால சைடு எஃபெக்ட் ஹெவியாக இருக்கு சார். ரிலாக்ஸாக படுத்தோன்னு வந்துட்டே இருக்கு சார். அட பாவி, எந்த சிச்சுவேஷன்ல எதையெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்க? ஆமா, குசுமார்னு எத்தனை வாட்டி எழுதினேன்? அதை ஏன் இப்போ கேட்குறீங்க? நீ எத்தனை வாட்டி எழுதினியோ அத்தனை வாட்டி விட்டுக்கிட்டே இருப்ப. 108 தடவை எழுதினேன், 18 தடவை வந்திருக்கு. இன்னும் 90 பாக்கி இருக்கா? பரதேசி, வண்டியில கண்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் உன்னோட குளறுபடியால கண்டம் ஆயிப்போச்சு. உன்னோட பேரை நான் தான் மாத்தி கொடுத்தேன்னு தயவு பண்ணி யாருக்கிட்டையும் சொல்றாரு. பார்த்து விடு, பக்கத்துல இருக்கிற பாப்பா பட்டம் மாதிரி பறந்துட போகுது. ஜாக்கிரதை. ஐயோ ப்ளீஸ், எனக்கு வேற எங்காவது படுக்க இடம் கிடைக்குமா? டேய், வேணும், போதும். இந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களா? கமாண்டோ போலீஸ் வர சத்தம் கேக்குது. அப்படியா? ஆமா, போலீஸ் ஜீப் சர்ருன்னு வர சத்தம் கேக்குது. என்னது? கமாண்டோ போலீஸ் உள்ள வர போறாங்களா? பதறாதீங்க, அவ தப்பா சொல்லிட்டா. கமாண்டர் குண்டு போடல, இந்த கபோதி தான் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். என்னது? ஏதோ உளறிட்டேன்.
தெரிஞ்சிருச்சு. போலீஸ் விஷவாயு உள்ள விட்டுருக்காங்க. எல்லாரும் மயங்கினதுக்கு அப்புறம் அவங்க உள்ள வருவாங்க. யோ இது விஷவாயு தான், ஆனா போலீஸ் விட்டதில்ல, இந்த குண்டம் விட்டது. டேங்கப்பா, உங்க சர்வீஸ்ல இன்னைக்கு தான் நீங்க புட்சால்தனமா ஒன்னு சொல்லியிருக்கீங்க. அட பாவி, 10 கஜன் துணியை டர்னு கிழிச்சா மாதிரி விட்டு விட்டு பாப்பாவை பரலோகத்துக்கு அமிச்சிட்டியே. மேடம், அந்த மோமுடியை என்கிட்ட கொடுங்க, நான் போட்டுக்க. எதுக்கு? இந்த ஏரியா பக்கம் வந்தா உங்களுக்கு தெரியும். என்னடா அங்க ரொம்ப நேரமா ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. மேடம், டிவியில கூட அப்பப்ப கமர்ஷியல் பிரேக்னு விடுவாங்க. ஆனா இவன் பிரேக்கே இல்லாம கண்டினியூஸா விட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன் கோட்டு சூட்டுக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது. கோட்டோட சூட்டுக்குள்ள இருந்து வரலமா? நாரம் பயல, நீ ஏன்டா இதெல்லாம் கலப்புற? உங்களை மட்டுமா? இங்க எல்லாரையும் சேர்த்துல கலப்பிக்கிட்டு இருக்கான். அட பாவி, நாங்க கொண்டு வந்த டைம் பாம்ப விட ஓ பாம்ப ரொம்ப மோசமா இருக்குதுடா. அட பரதேசி, அவன் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக பேங்க்குக்கு வருவான். நீ ஏன்டா இதை ஓபன் பண்றதுக்காக இங்க வந்த? ஒண்ணு செய்யுங்க, இவனை வெளியே அனுப்புங்க. போலீஸ் எல்லாம் எகிரி ஓடிடும், நீங்க தப்பிச்சுக்கலாம். அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இவனுக்கு ஆப்பு வச்சு. பாத்தீங்களா, இதுக்கும் மியூசிக்கலாவே பதில் சொல்றான். ஏய், இனிமே உங்ககிட்ட இருந்து ஒரு சவுண்ட் வந்தது முதல்ல ஒன்ன சுடுவேன், ஜாக்கிரதை.